சுந்தரவல்லி மேடம், எல்லா கொண்டாட்டமும் முடிஞ்சிருச்சு. கேக் கட் பண்ண வேண்டாமா? ஏமா நேரம் ஆகுதுல்ல. இதுலயே இந்த ஆண்டி மட்டும் தான் கரெக்டா பேசுறாங்க. ஒரு நிமிஷம். ஏமா அத்தை சமாதானம் பண்றது போறாங்க. இங்க நின்னு என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க? நம்ம பையன் வரதுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். அவனுக்காக நீங்க வெயிட் பண்ணலாம். இந்த கல்யாண நாளும் வந்த கெஸ்டுங்களும் வெயிட் பண்ண முடியாது. ஏங்க நீங்க ஒவ்வொரு நிமிஷமும் தாமதப்படுத்தும் போது வந்த கெஸ்டுங்களை அவமானப்படுத்துற மாதிரி இருக்கு. வாங்க வந்து கேக்க கட் பண்ணுங்க. வாங்குங்கறல்ல. சுந்தரவல்லி வராங்க, அப்படி போங்க. மாதவி எப்படி? அந்த மாலையை போடுங்க. போடுங்க. இந்த மாலை எடுத்து கொடுமா. கேக் கட் பண்ணுங்கப்பா. இப்பவாது கேக்க கட் பண்ணலாமா மாமா? ஆமா இந்தாங்க மாமா. நைஃபை பிடிச்சி ஒய்ஃபோட சேர்ந்து வெட்டுங்க. பிடிங்க மாமா. கத்தி என்ன மாதிரி ஷார்ப் பார்த்து பிடிங்க. இன்னும் உங்களுக்கு என்ன தயக்கம்? இங்க பாருங்க, உங்க பேச்சுக்கு மரியாதை கொடுத்து இவ்ளோ நேரம் வெயிட் பண்ணிட்டேன். நேரம் வேற ஆயிட்டே இருக்கு. இதுக்கப்புறமும் சூர்யா வருவாங்கிற நம்பிக்கை உங்களுக்கு வேணா இருக்கலாம். எனக்கு அந்த நம்பிக்கை சுத்தமா போயிடுச்சு. வாங்க கேக்க கட் பண்ணலாம். அப்பா, இவ்ளோ நேரம் வராதவன் இனிமேதான் வரப்போறானா? அட்லீஸ்ட் ஒரு ஃபோன் பண்ணியாவது சொல்லிருக்கணும்லப்பா. இதுக்கு மேல எல்லாம் வரமாட்டான்பா. ப்ளீஸ் நீங்க கேக் கட் பண்ணுங்கப்பா. அருணாச்சலா சார், இத்தனை பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். கேக்க கட் பண்ணுங்க சார். வாங்குங்க வாங்க. அப்பா கட் பண்ணுங்க ப்ளீஸ் பா. எல்லாரும் பாக்குறாங்கப்பா, வெட்டுங்க. வாங்க வாங்க. ஹாப்பி ஆனிவர்சரி. என்னம்மா இது? அதுக்குள்ளேயே தீபாவளி வந்துருச்சு. நம்ம வீட்டுக்குள்ள வந்து யாருமா பட்டாசு வெடிக்கிறா? அங்க பாரு, யாருங்க அது? சூர்யா சூர்யா தம்பி வந்துட்டாரு பாருங்க. ஏய் சூர்யா வாடா. நந்தினி வாமா. சூர்யா சொன்ன மாதிரியே வந்துட்டியா? டாடி, ஒரு தடவை சொன்னா சொன்னபடி வந்து நிப்பா இந்த சூர்யா. ஆமா, இன்னும் கேக் வெட்டல இல்ல? மாப்ள, நீ ஒரு செகண்ட் லேட்டா வந்திருந்தாலும் கேக்க வெட்டியிருப்ப மாப்ள. That's it. பாத்தீங்களா டாட், கரெக்ட் டைம்க்கு நான் வந்துட்டேன்ல. நீங்க கேக் கட் பண்றதுக்குள்ள நான் நந்தினியை கூட்டிட்டு வருவேன்னு சொன்னேன்ல. தோ கூட்டிட்டு வந்துட்டேன் பாருங்க. போதுமா? போதும்டா. இப்போதான்டா ஹாப்பி. நந்தினி வா, ஆசீர்வாதம் பண்ணுங்க டாடி. நல்லா இருக்கு. டேய் சூர்யா, எங்களுடைய கல்யாண நாளை மட்டும் இல்ல, நீ நந்தினியை காப்பாத்தி கொண்டு வந்ததையும் சேர்ந்து சந்தோஷமா கொண்டாடுவோம். வா. கம் நந்தினி வா. Happy anniversary, Dad. Thank you, Surya. Sundaralli.
இந்த வாங்கிக்க. சொல்லுடா, என்னாச்சு? அந்த நந்தினியையும் சூர்யாவையும் போட்டு தள்ளியாச்சா? இல்லக்கா, நான் தான் இப்ப இப்ப போலீஸ்க்கு பயந்து ஒளிஞ்சிட்டு இருக்கேன்க்கா. என்ன என்ன சொல்ற? என்ன ஆச்சு? டேய், நான் கணக்கு பார்க்காம பணத்தை அள்ளி கொடுத்தேனேடா. இப்ப எல்லாத்தையும் மொத்தமா கவுத்துட்டியேடா. கரெக்டா தான்க்கா போயிட்டு இருந்துச்சு. ஆனா கடைசி நேரத்துல எப்படின்னு தெரியலக்கா, கரெக்டா போலீஸ் உள்ள வந்துருச்சுக்கா. அக்கா, அந்த சூர்யா தான் எப்படியோ போலீஸ்க்கு தகவல் கொடுத்துருக்காங்கக்கா. அவன் நம்ம நினைச்சதை விட பெரிய ஆளா இருக்காங்கக்கா. டேய், வாய் மூடு. ஒரு பொம்பளைய கடத்திட்டு வந்து பத்திரமா வச்சுக்க தெரியல. நீ எல்லாம் என்ன ஆளுடா? அக்கா, 24 மணி நேரமும் தூங்காம ஏய், வாய் மூடுன்னு சொன்னல. உங்களை போய் நம்பணும் பாரு. என்ன என்ன சொல்லணும்? நீங்க எல்லாம் ஒண்ணுத்துக்கும் உதவ மாட்டீங்கடா. சாரிக்கா. டேய், இதுக்கு மேல உங்களை எல்லாம் நம்புறதே வேஸ்ட். நீ முதல்ல போன வை. ஏண்டா இவ்வளவு கஷ்டப்பட்டியா? எனக்கு போன் பண்ணிருக்கலாம்ல, நானும் வந்திருப்பேன்ல. டாடி, இதெல்லாம் துணையோட போக வேண்டிய வேலையா என்ன? அந்த நிமிஷத்துல என் மண்டையில ஒண்ணுமே தோணல டாடி. நந்தினி ஆபத்துல இருக்கா, அவளை எப்படியாச்சும் காப்பாத்தணும், அது மட்டும்தான் என் மனசுலயே இருந்துச்சு. ஆமாங்க ஐயா, ஆனா எனக்கு மட்டும் நம்பிக்கை இருந்துச்சு, எப்படியாவது சூர்யா சார் வந்து என்ன காப்பாத்திடுவாருன்னு. என் நம்பிக்கையை சூர்யா சார் உண்மையாக்கிட்டாரு. ஆமா, உன்னை கடத்திட்டு போனது யாருன்னு உனக்கு அடையாளம் தெரிஞ்சதா? ஐயா, தாபால நம்ம சாப்பிட்டுட்டு இருந்தப்போ வம்பிழுத்தாங்கல்ல, ஆமா, அவங்கதான் ஐயா. அவனுங்களா? ஆமா டாடி, அந்த சிச்சுவேஷன்ல கூட நந்தினி அவ்வளவு போல்டா இருந்தா. கண்ணு முன்னாடி ஒரு மர்டரே நடந்திருக்கு டாட், ஆனா அப்ப கூட அவ தைரியமா அங்க இருந்திருக்கா. நந்தினி, ரியலி கிரேட் யூ ஆர். ஆமாங்க ஐயா, அந்த ரவுடிங்க கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாதவங்க. பாவங்க ஐயா, அந்த பொண்ணு ரொம்ப அப்பாவி. என் கண் முன்னாடியே தூக்குல தொங்க விட்டு அந்த பொண்ணு அவங்கள ஏதோ அவமானமா பேசிச்சான். அதுக்காக அந்த பொண்ணு கொன்னுட்டானுங்க ஐயா. துள்ள துடிக்க அந்த பொண்ணு செத்து போச்சு. என்னால அந்த பொண்ணை காப்பாத்த முடியல, என்னால எதுவுமே செய்ய முடியல. அத நினைச்சுதான் நான் ரொம்ப நேரம் அழுதுட்டே இருந்தேன். நந்தினி, இங்க பாரு, நீ தனி ஆளு, ஒரே ஒரு பொண்ணா அங்க நிக்கிற, அவனுங்க 4-5 ரவுடி பசங்க, உன்னால என்ன பண்ண முடியும்? அட்லீஸ்ட் நீ நம்பிக்கையை விட்டுறாம அப்படியே தைரியமா இருந்தல்ல, அதுவே பெரிய விஷயம். சூர்யா, அந்த இடம் எங்க இருக்கு? ஏதாவது உனக்கு ஐடியா இருக்கா? எந்த இடம்லாம் எனக்கு தெரியல டாடி. ஐ டோன்ட் ஹேவ் எனி ஐடியா. பட் ஊர்லலாம் இல்ல, அது ஊரை விட்டு தள்ளி ரொம்ப ரிமோட்டான ஏரியா. ஐயா, அது ஒரு குடவுன் மாதிரி இருந்துச்சுங்க ஐயா. ரொம்ப அழுக்கா என்னென்னவோ பொட்டிலாம் போட்டு அடிச்சுட்டே இருந்தானுங்க. அதை விட அவனுங்க ஒரு சிகரெட் புடிச்சிட்டே இருந்தானுங்க ஐயா. அந்த புகை சரியான நாத்தம் அப்படி கொமட்டிட்டு வந்துச்சு. ஆனா ஆனா அது சாதாரண சிகரெட் மாதிரி தெரியல. டாடி, அது சிகரெட்லாம் இல்ல, கண்டிப்பா அது போதை பொருள் தான். அது மட்டும் இல்ல, அவங்க மெயினாவே ஸ்மக்லிங் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. பெரிய நெட்வொர்க் போல அது. பெரிய நெட்வொர்க்கா? ஆமாங்க ஐயா, அவங்க
பொட்டில எதையோ அடைச்சு வச்சு பேக் பண்ணிட்டே இருந்தானுங்க. அது ஒரு மாதிரி இந்த உப்பு இருக்குல்ல பவுடர் அந்த மாதிரி இருந்துச்சு. ஆமா டாடி, கண்டிப்பா அது போதை பொருள் தான். என்னடா சொல்ற? ஆனா கவலைப்பட வேண்டாம், போலீஸ் எல்லாத்தையும் பார்த்துப்பாங்க. அந்த பொண்ணு அழுதது என் கண்ணுக்குள்ளேயே இருக்கு. அதுக்காகவாவது போலீஸ் அவங்கள சும்மா விடக்கூடாது, ஜெயில புடிச்சு அவங்கள அடைச்சே ஆகணும். ஏ நந்தினி, டோன்ட் வரி யார், அதெல்லாம் போலீஸ் பார்த்துப்பாங்க, சரியா? நீங்க வராதால இந்த கொண்டாட்டத்திலலாம் எனக்கு மனசே வரல. நீங்க எப்போ வருவீங்க, நந்தினி முகத்தை எப்போ பாப்பேன்னு நான் உங்க நினைப்பாவே இருந்தேன். ஆமா ஆமா, இருக்காதா பெண்ணு? ஃபங்க்ஷன் எங்க ஒழுங்கா நடந்துச்சு? யாராவது சந்தோஷமா இருக்க முடிஞ்சதா என்ன? நீங்க தான் மூஞ்ச தூக்கி வச்சுக்கிட்டே ஃபங்க்ஷன்ல நின்னுட்டு இருந்தீங்களே. வந்தவங்க எல்லாம் வருத்தப்பட்டுட்டு போனது மட்டும்தான் மிச்சம். சுந்தரவள்ளி, என்ன பேச்சுது? பாவம் நந்தினி, அவளை செத்து போயிடுச்சு வந்திருக்கா. அதுல உனக்கு கொஞ்சம் கூட வருத்தம் இல்லையா? வருத்தமா? நான் சொல்றேன் கேட்டுக்கோங்க, நீங்களும் வருத்தமே படாதீங்க. இது என்ன முதல் தடவை அவ காணாம போறா? இதேதானே அவளோட பழக்கம். இவ காணாம போறதும் அப்படியே நீங்க 2 பேரும் துடிச்சு போய் தேடுறதும் இது சிந்து பாத்து கதையை விட மோசமா இல்ல இருக்கு. இல்ல டாடி, எனக்கு புரியல. நான் ஏன் பொண்டாட்டியை தேடுறதுல உங்க பொண்டாட்டிக்கு என்ன பிரச்சனை? இதுக்கு மேல பேசாதன்னு சொல்லுங்க, அப்புறம் நான் கடுப்பாயிடுவேன். என்னடா என்ன சொல்லி வைங்கிற? என்ன கடுப்பேத்திட்ட? நடக்காததையா சொல்லிட்டு இருக்க? இவ காணாம போறது இன்னைக்கு நேத்தா? வந்ததுல இருந்து மாசம் மாசம் காணாம போறது தானே வேலை. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட கார் டிக்கில இருந்து நம்மள கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வரல, ஏதோ புதுசா நடக்கிற மாதிரி பேசிட்டு இருக்கான். சுந்தரவள்ளி, அதுக்கு நந்தினிய காரணம்? அவதான் காரணமானு என்ன கேள்வி கேட்காதீங்க. இதோ நிக்கிறாளே, அவளை கேள்வி கேளுங்க. இவளுக்கு என்னங்க ஆச்சு? எப்ப பார்த்தாலும் ஏதாவது பிரச்சனை இழுத்துட்டு வரா. எவனாவது ஒருத்தன் இவளை கடத்திட்டு போயிட்டே இருக்கான். ஊர் உலகத்துல எல்லாம் பொம்பளைங்க நிம்மதியா இல்ல, அவங்க எல்லாரும் காணாம போயிட்டே இருக்காங்க. இவளுக்கு மட்டும் எப்படி நடக்குது? ஐ கான்ட் ஷட் அப். நீ முதல்ல எனக்கு பதில் சொல்லு. எல்லா வாட்டியும் இவ காணாம போறாளே, இங்க இருக்கிற மத்த பொம்பளைங்க எல்லாம் நிம்மதியா இல்ல கடத்துறவங்க எல்லாம் இவள மட்டும் டார்கெட் பண்றாங்களா? ஏன்னா இவ அந்த மாதிரி தேவையில்லாம ஊரெல்லாம் போய் வம்பிழுத்துட்டு வருவா. அதனால பிரச்சனையை கிளப்பி விட்டுட்டு மொத்தமா எங்கேயாவது தூக்கிட்டு போயிடுறாங்க. நம்ம பின்னாடியே தேடிட்டு ஓடிட்டு இருக்கணும். இதானே நடந்துகிட்டு இருக்கு. சுந்தரவள்ளி, போதும். இது எதையுமே நந்தினி தானா செஞ்சதில்ல, அத முதல்ல நீ புரிஞ்சுக்கோ. ஆமா ஆமா ஆமா, நான் தான் புரிஞ்சுக்கணும். ஏன்னா நீங்க 2 பேரும் எப்பவுமே என்ன புரிஞ்சுக்க போறது இல்ல. ஒண்ணு பண்ணுவோங்க, உங்களுக்கு வசதியா ஒரு போலீஸ் ஸ்டேஷனை நம்ம வீட்லயே வைக்க சொல்லுவோம். ஏன்னா இவதான் அடிக்கடி காணாம போறாளே. போலீஸ் ஸ்டேஷனை தேடி போய் இவளுக்காக கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. போலீஸ் வீட்லயே இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்ப உங்க 2 பேருக்கு ஈஸியா இருக்கும். என்ன சொல்றீங்க? கரெக்ட் தானே? நான்சென்ஸ் டாடி, நான்சென்ஸ். நந்தினி எவ்வளவு பெரிய சிச்சுவேஷன்ல இருந்தா, எவ்வளவு பெரிய டேஞ்சரஸ் சிச்சுவேஷன்ல இருந்தான்னு கண்ணால பார்த்தவன்னா. உங்க பொண்டாட்டிக்கு அதை கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க, கொஞ்சம் மனசாட்சியோட பேச சொல்லுங்க. டாடி, நான் அந்த இடத்துக்கு போனேன். அது எவ்வளவு பெரிய டேஞ்சரஸான சிச்சுவேஷன் நான் என் கண்ணாலேயே பார்த்தேன். அவ பட்ட வலியும் வேதனையும் என்னன்னு எனக்கு மட்டும்தான் டாடி தெரியும். ஒருவேளை உங்க பொண்டாட்டியை கடத்தி வச்சிருந்தாங்கன்னா அப்ப தெரியும் அந்த வலி என்னன்னு. ஏய், என்ன பேசிட்டு இருக்க? யாரு என்ன கடத்த போறாங்க? இல்ல கடத்துறதுக்கு தைரியம் தான் வருமா? விட்டுருவேனா? நான் என்ன இவ்வளவு மாதிரி சாதாரண ஆளா? வேண்டாம் டாடி, நான் ஏதாச்சும் தப்பா பேசுற போறேன். நாகரிகமா ட்ரெஸ் பண்ணிட்டு தமிழ்லயும் இங்கிலீஷ்லயும் பேசினா மட்டும் அவங்கள மனுஷியா கால்குலேட் பண்ண முடியாது. கொஞ்சம் மனசாட்சி இருக்கணும் மனுஷியா இருந்தா. ஈவு இறக்கம் ஒரு சொட்டாவது இருக்கணும். அப்பதான் அவங்கள மனுஷியாவே இல்ல, ஒரு பொம்பளையாவே நான் மதிக்க முடியும். நந்தினி, என்னடா கொஞ்சம் வேலை இருக்கு, வா. இங்க இருந்தா சும்மா பேசிக்கிட்டே இருப்பாங்க. போடா போ போ. சின்ன பையன் பதில் சொல்ல முடியாம மேல ஏறி போயிட்டு இருக்கான். பாத்தீங்கல்ல, பெத்த அம்மா என்ன பொம்பளையா கூட மதிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு போறான். சுந்தரவள்ளி, நாம சொன்ன வார்த்தை தான் நம்மள தேடி வரும். அவன் பேசிட்டு போனான்னு வருத்தப்படுறத விட ஏன் அப்படி பேசுறான்னு யோசிச்சா நீ? என்ன காப்பாத்திட்ட. உனக்கு நான் எப்படி நன்றி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. அவங்க என்ன புடிச்சு வச்சு மிரட்டினப்போ நான் 2 சாமியை கும்பிட்டேன். ஒன்னு நீ, இன்னொன்னு சூர்யா சார். ஆனாலும் எனக்கு பயமா தான் இருந்துச்சு.
சூர்யா சார் என்ன காப்பாத்த வந்தா அவருக்கு எதுவும் ஆகாம இருக்கணுமே நினைச்சுதான் நான் பயந்தேன். ரொம்ப நன்றி சாமி. பக்தையே, உன் பக்தியை நான் மெச்சினேன். ஏதாவது வரம் வேண்டுமா உங்களுக்கு? கேளுங்க. கருப்பா, நீயா பேசுற? அந்த கருப்பன் இல்ல, இந்த கருப்பு சாமி. என்ன என்னவோ பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்க உன் கருப்புசாமி கிட்ட? என்ன சொல்றாரு கருப்புசாமி? சார், அவர் என்ன சொல்லுவாரு, எப்படியும் நம்ம 2 பேரையும் எந்த பிரச்சனையும் இல்லாம காப்பாத்தி விட்டாருல்ல, அதுக்கு நன்றி சொல்லிட்டு இருந்தேன். கேட்ட? ஆமா, அது என்ன 2 சாமியை கும்பிட்டேன்னு சொன்ன? யார் அந்த 2வது சாமி? யாரு, நானா? ஐயோப்பா, நான் சாமி எல்லாம் கிடையாது, ஆசாமி தான். ஆமா, என்ன எதுக்கு வேண்டுன? ரொம்ப பயந்து போயிருந்தேன் சார். ஒரு பொண்ணு சாவ கண் முன்னாடி பார்த்தேனா நான் பொழைக்க மாட்டேனோன்னு நினைச்சேன். நந்தினி, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அவனுங்க சரியான சைக்கோவா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சார், அந்த பொண்ணு துடி துடிச்சு சாவறத பார்த்து சந்தோஷமா சிரிக்கிறாங்க சார். நிச்சயமா அவங்கள மனுஷங்களே கிடையாது. ஆதாம் ஏவல படிச்ச கடவுள் தான் கூட அந்த சாத்தான்களையும் படிச்சிருக்காரு. ஆனா ஒண்ணு, அவனுங்களை அடிச்சு கைய கால உடைச்சிருக்கணும். அதுக்குள்ள அங்க போலீஸ் வந்துருச்சு. பேட் லக். சார், மனுஷங்களுக்கு இப்படியெல்லாமா கோபம் வரும்? அவங்க கிட்ட இருந்தது கோபம் இல்ல சார், அது ஒரு மாதிரி வெறி. அந்த பொண்ணுங்க அவனுங்களை ஏதோ தப்பா பேசிச்சான், அதனால அந்த பொண்ணை கொலை பண்ணாங்க. ஆனா என்ன எதுக்கு சார்? அப்படி நான் என்ன செஞ்சேன்? எனக்கும் அதான் புரியல. ஒரு அப்பாவி பொண்ணை கொன்னுட்டானுங்க. ஆனா இதோ பாரு, அவனுங்களுக்கு நிச்சயமா தண்டனை கிடைச்சிரும் நந்தினி. ஆனா அதெல்லாம் ஓகே நந்தினி, எனக்கு ஒரு விஷயம் தான் புரியவே இல்ல. சாதாரண ஒரு ரோட் ரேஸ் இன்சிடென்ட்காக அவனுங்க இவ்வளவு எக்ஸ்ட்ரீமாவா செய்வானுங்க? இல்ல ஒருவேளை ஏன் மேல கோவம் இருந்தாலும் இந்த அளவுக்கு போறதெல்லாம் எனக்கு ரொம்ப டூ மச்சா தெரியுது. ஆனா ஷூர், அவங்க மனசுல வேற ஏதாச்சும் மோட்டிவ் இருந்திருக்குமா? சார், என்ன சார் சொல்றீங்க? எனக்கு ஒண்ணும் புரியல. இத பாரு, ஒரு குட்டி விஷயத்துக்குலாம் அவனுங்க இந்த அளவுக்கா போவானுங்க? இல்ல இல்ல, இவனுங்களுக்கு பின்னாடி வேற யாரோ இருக்காங்கன்னு எனக்கு டவுட்டாவே இருக்கு நந்தினி. யாராவதுன்னா? அதான் வேற யாராவது. மேபி நம்ம ஃபேமிலி மேல யாருக்காச்சும் பர்சனல் ரிவெஞ்ச் இருக்கிறவங்க, அந்த மாதிரி யாராச்சும் எனிமீஸ் இவங்களை ஏற்பாடு பண்ணிருப்பாங்களோன்னு தோணுது. இவ்ளோ வெறியோட நம்மள அழிக்க நினைக்கிறவங்க யாரா இருப்பாங்க? அதான் தெரியல. ஆனா அந்த ஆங்கிள் நம்ம யோசிக்கணும் நந்தினி. பாப்போம். அதெல்லாம் விட, எப்படியோ நீ நல்லபடியா வந்துட்ட, எனக்கு அதுவே போதும். அதுக்கு காரணம் அந்த கருப்பு சாமியும் இந்த சூர்யா சாரும் தான். சி, ஒருவேளை இந்த சூர்யா சார் அங்க வராம போயிருந்தா நீ என்ன பண்ணிருப்ப? மாட்டாரு சார், வராம போயிருக்கவே மாட்டாரு. 2 சாமியும் என்ன கைவிடாதுன்னு எனக்கு தெரியும். அவ்வளவு நம்பிக்கையா? ஆமா சார். ஒருவேளை செத்துருவனும் எனக்கு ஒரு தடவை தோணுச்சு. அப்ப கூட எப்படியும் நீங்க வந்துருவீங்களோன்னு தான் என் மனசுக்கு தோணுச்சு. சூர்யா சார் மேல அவ்வளவு நம்பிக்கையா? ஆமா, நான் ஒருத்தர் மேல நம்பிக்கை வச்சுட்டா அது மாறவே மாறாது. நீ எப்படி இவ்வளவு சிம்பிளா இருக்க? ஏன் சார், தப்பா? இல்ல இல்ல, தப்பெல்லாம் இல்ல. நீ இப்படியே இரு, இதுதான் உனக்கு அழகே. நான் ஒருவேளை அவங்க கிட்ட சிக்கி செத்து போயிருந்தா நீங்க என்ன சார் பண்ணிருப்பீங்க? இப்ப நல்லா தானே பேசிட்டு இருந்த? நல்லா தானே பேசிட்டு இருந்த. எதுக்கு இப்ப திடீர்னு பைத்தியம் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? சும்மா ஒரு பேச்சுக்கு தான் கேட்டேன். நீங்க என்ன பண்ணிருப்பீங்கன்னு சொல்லுங்க. ஓகே. அதுக்கு முன்னாடி ஒரு பேச்சுக்காக நானும் உன்கிட்ட ஒண்ணு கேக்கட்டா? ஒரு வேளை உன்னை காப்பாத்த வரும்போது எனக்கு ஏதாச்சும் ஆகி நான் செத்து போயிருந்தா? சார், சூர்யா சார், சாமி முன்னாடி என்ன பேச்சு பேசிட்டு இருக்கீங்க? இனிமே விளையாட்டு கூட இப்படி எல்லாம் சொல்லாதீங்க. அதேதான் நான் உனக்கும் சொல்றேன். நீ சொல்லும் போதும் எனக்கு இங்க அப்படியேதான் வலிக்குது. புரியுதா? இனிமே நீ இந்த மாதிரி எல்லாம் விளையாட்டுக்கு கூட சொல்லக்கூடாது. ஓகே பேபி?
புரிஞ்சுதா? யாரோ இவன் யாரோ இவன் என் பூக்களின் வேரோ இவன் என் பெண்மையை வென்றான் இவன் அன்பானவன். யாரோ இவன் யாரோ இவன் என் பூக்களின் வேரோ இவன் என் பெண்மையை வென்றான் இவன் அன்பானவன். உன் காதலில் கரைகின்றவன் உன் பார்வையில் உரைகின்றவன் உன் பாதையில் நிழலாகவே வருகின்றவன். என் கோடையில் மழையானவன் என் வாடையில் வேளானவன் கஞ்சாடையில் என் தேவையை அறிவானிவன். எங்கே உன்னை கூட்டிச் செல்ல சமுதாயத்தின் காதல் மெல்ல. என் பெண்மையும் இடைப்பாரவே உன் மார்பிலே இடம் போதுமே. ஏனென்று இடைவெளி குறைகிறதே மெதுவாக இதயங்கள் இணைகிறதே. உன் கைவிரல் என் கைவிரல் கேட்கின்றதே. யாரோ இவன் யாரோ இவன் என் பூக்களின் வேரோ இவன் என் பெண்மையை வென்றான் இவன் அன்பானவன். அக்கா அக்கா அங்க பாரு வரா வரா. வந்துட்டாளா? இப்ப எப்படி அவளை பாத பூஜை பண்ண வைக்கிறேன்னு மட்டும் பாரு. ஏய் நந்தினி, இங்க வா. சொல்லுங்கம்மா. என்னன்னே தெரியல, எனக்கு காலோட அடிப்பாதெல்லாம் ஒரு 4-5 நாளாவே ரொம்ப வலியாவே இருக்கு. இந்த நகத்தோட இடுக்குல எல்லாம் ரொம்ப வலியா இருக்கு. வலின்னு கூட சொல்ல முடியாது, லைட்டா கொஞ்சம் இச்சிங்காவும் இருக்கு. அம்மா நல்லா சோப் போட்டு குளிங்க சரியாயிடும். ஏய், நான் என்ன சோப்பு போட்டு குளிக்காம மிளகாத்தூளா போட்டு குளிக்கிறேன்? இல்லம்மா எனக்கு தெரிஞ்சத சொன்னேன். நீங்க என்னம்மா பூவெல்லாம் தண்ணிக்குள்ள பிச்சு போட்டு வச்சிருக்கீங்க? சும்மாதான், நேர போகல, அத ஒவ்வொரு இலையா பிச்சு போட்டு விளையாடிட்டு இருக்கோம். ஏய் சும்மா இரு. அதுக்கு ஒரு காரணம் இருக்கு நந்தினி. உன்னை கூப்பிட்டதே அதுக்காக தான். நாங்க ஒரு வாட்டி உங்க ஊருக்கு வந்திருந்தோம்ல, ஞாபகம் இருக்கா? ஆமா, என் கல்யாணத்துக்கு முன்னாடி. ஓ, அது ஒரு கல்யாணம், அத நீ ஞாபகப்படுத்துற. நாங்க ஊருக்கு வந்திருந்தப்போ நீயும் தங்கச்சியும் சேர்ந்து எங்க காலுக்கு பெடிக்யூர் எல்லாம் பண்ணி விட்டீங்களே, ஞாபகம் இருக்கா? பெடிக்யூர்னா அதான் காலை தண்ணியில வச்சு நல்லா சுத்தமா கழுவி விட்டு தேய்ச்சி விடுவாங்களே அது. ஆமாமா தெரியும். அன்னைக்கு அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்ப எனக்கு அதே மாதிரி செஞ்சு விடுறியா? அக்கா, நீ என்னக்கா செஞ்சு விடுறியான்னு பெர்மிஷன்லாம் கேக்குற? செய்டினா செய்ய போறா? என்ன எதுவும் சொல்ல மாட்டேங்கிற? இல்லம்மா, இப்பவே வா. ஆமா இப்பதான். இங்க பாரு, இப்படி தண்ணியில பூவெல்லாம் போட்டு வச்சு வாஷ் பண்றதுக்கான எல்லா செட்டப்பும் ரெடி பண்ணி வச்சிட்டேன். வந்து என்னக்கா இவ வந்து போயின்னு இருக்கா? முதல்ல ஒரு வேலை சொன்னா உடனே செய்வா. இப்ப பாத்தியா பேசிக்கிட்டு இருக்கா. ஐயோ அப்படியெல்லாம் இல்லம்மா. பின்ன என்ன செய்ய வேண்டியதானே? சூர்யா சார் வந்து பார்த்தாருன்னா. அதுவா, அவன் தான் வெளியில போயிட்டான்ல, அதெல்லாம் கவனிக்காம நான் உன்னை இதை செய்ய சொல்வேனா? உட்காரு, நல்லா பண்ணி விடுறியா? உட்காரு. ரொம்ப நல்லா பண்ணி விடுவா.
நந்தினி நந்தினி அங்க பாரு அந்த எட்ஜஸ் அந்த மெட்டி கிட்ட அங்க பண்ணு, அங்க நல்லா பண்ணு. அதோ அங்கதான், அங்கதான் கரெக்டா பண்ணு. என்ன சுரேகா, நந்தினி சூப்பரா பெடிக்யூர் பண்ணி விடுறாள்ல? ஆமாக்கா, கிராமத்துல பிறந்திருந்தாலும் இவளுக்குள்ள நிறைய திறமை இருக்கு. அப்படியே பெரிய கடைக்கு போனா கூட இவ்ளோ சுத்தமா செய்ய மாட்டாங்கக்கா. பேசாம உனக்கு முடிஞ்சதும் நானும் பெடிக்யூர் பண்ணிக்கலாம்னு இருக்கேன். ஓகே. என்ன என்ன லுக்கு? என்ன எனக்கு பண்ணி விடுவல்ல? வேணும்னா ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துட்டு வா. சரிங்கம்மா. என்ன மாது, பெடிக்யூர் சர்வீஸா ஓசில? ஆமாங்க. எப்படி சூப்பரா? ஓ, நான் அந்த டெடி பேர் கல்யாணத்துக்கு பண்ண மாதிரி இங்க நீ பெடிக்யூர் சத்தமா? சார் இல்லம்மா, என் கல்யாணத்துக்கு நானே பெடிக்யூர் பண்ணிட்டேன். அதே மாதிரி நீ பண்ணிட்டு இருக்கமா, அதுதான் சொல்ல வந்தேன். நீ கண்டினியூ பண்ணுமா, கண்டினியூ. இங்க பாரு, அங்க நல்லா பண்ணு. அந்த மெட்டி கிட்ட அங்கதான். முதல்ல மாதவி, அப்புறம் சுரேகா, பின்ன ஞானம். நல்லா பண்ணு. நல்லா தேய். ஐயோ பதுடா சோவா. அங்க பண்ணு. அப்புறம் இங்க ஹலோ, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அது என்ன பண்ற? எந்திரி சார். எந்திரி. மாதவி, இனி உன்னை ஆண்டவனால கூட காப்பாற்ற முடியாதுமா. நான் கீழே போய் ஒரு 5 நிமிஷம் இருக்குமா? அதுக்குள்ள என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இல்ல சார், அம்மா தான் காலை தொடச்சு விட எந்த சொன்னாங்க. அம்மா? இந்த அம்மாவா? இல்ல என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? உன் கால துடைக்கிறது தான் என் பொண்டாட்டி இருக்கலா? நான் அந்த பக்கம் கிளம்புறதும் இந்த பக்கம் உங்க வேலையை காட்டுறீங்களா? யோ, என்ன நான் வேடிக்கை பார்க்க என்ன வந்தேன். 3 பேரும் சேர்ந்து அவளை பெடிக்யூர் பண்ண வைக்கிறீங்களா? எனக்கு எப்படி மாப்பிள்ள தெரியும் நீ இங்க வருவேன்னு? ஐயோ, எங்க உங்க கேங்ல இன்னொரு ஆளை காணும்? எங்க அத்தையா? அத்தை கீழ இருக்காங்க, நானே போய் வர சொல்லிடுறேன். என்ன சும்மா இருங்க. கிடைச்ச கேப்ப விட்டுட்டீடா அசோகா. உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா என் பொண்டாட்டியை வச்சு உன் காலை கிளீன் பண்ண சொல்லிருப்ப. ஏன் உன்கிட்ட காசு இல்லையா, கார் இல்லையா? வெட்டியா தானே உட்கார்ந்து இருக்க. எடுத்துட்டு வெளியே போ. எங்க வேணா பண்ணிக்க. எதுக்கு ஏன் பொண்டாட்டியை நீ பண்ணிவிட சொன்ன? என்ன உன் நோக்கம்? என்ன உன் நோக்கம்? அவளும் உன் காலடியில உட்கார வைக்கணும். நீ எப்பவுமே என் காலுக்கு கீழே தான் காட்டணுமா? அதானே? எல்லாத்தையும் கரெக்டா கேக்குறானே. ஏய் குட்டிச்சாத்தான், என்னடி பேசுற? இங்க பேச எதுவா இருந்தாலும். ஒண்ணும் இல்ல. ஏய் நந்தினி, அவ தான் காலை கழுவ சொன்னா நீ என்ன எதுன்னு கேட்காம கழுவி விட்டுருவியா? நீ நோன்னு சொல்ல மாட்டியா என்ன? அவங்கெல்லாம் உன்னை அசிங்கப்படுத்துறாங்க, கேவலப்படுத்துறாங்கன்னு உனக்கு தெரியல? ஐயோ மாப்பிள்ள, என்ன நீ எதுக்கு அப்படி எடுத்துக்கிற? வீட்டுக்குள்ள ஒன்னா மண்ணா இருக்கும். இதெல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் செஞ்சுக்க கூடிய உதவி தானே இந்த ஹெல்ப்னு சொல்லுவாங்களே, அவ்வளவுதான். ஓஹோ, ஐயோ நான் வேற இது ஹெல்ப்பா? ஹெல்ப் பண்ணியா? ரைட். அதாவது இந்த ஹெல்ப்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்ணிக்கிறது. அதேதான் கரெக்ட்டா? நான் உங்களுக்கு பண்ணா நீங்க எனக்கு திருப்பி ஹெல்ப் பண்றது. ஐயோ சார்பா புடிச்ச மாப்பிள்ள, அதேதான். ஐயோ இது தெரியாம நான் டென்ஷன் ஆயிட்டு. ஐயோ சாரி நந்தினி, ஹெல்ப் தான் பண்ணிட்டு இருந்தேன்ல. சாரி நந்தினி, சாரி. மாமா மாது எந்திரிச்சு போலாம். மாப்பிள்ளதான். ஐயோ டென்ஷன்ல ஏதோ பேசிட்டேன். சரி, அப்படின்னா ஒண்ணு பண்ணுங்க. நந்தினி இது வரைக்கும் மாதவிக்கு பெடிக்யூர் பண்ணி விட்டால, அப்ப என் பொண்டாட்டி உனக்கு உதவிதானே பண்ணிருக்கா? அப்ப திரும்ப நந்தினிக்கு மாதவி பண்ணி விடணும் பெடிக்யூர். மாப்பிள்ள, நான் ஏதோ ஒரு ஃப்ளோல அடிச்சு விட்டேன், அதையெல்லாம் நீ பெருசா எடுத்துக்காத மாப்பிள்ள. யோ, நீ எப்படி சொன்னாலும் ஐடியா பெர்ஃபெக்ட்டா இருக்கு. நமக்கு நம்ம சுனி வச்சுட்டோமோ? நானே இதை யோசிக்கல பாரு. சும்மா டென்ஷன் ஆயிட்டு. தேங்க்யூ ஷார்ப்பு. வெல்கம் மாப்ள. நந்தினி வா உட்கார். வேண்டாம் சார். நந்தினி உட்கார். நந்தினி ஒண்ணும் இல்ல, ஹெல்ப் தானே சார். அவங்க உனக்கு பெடிக்யூர் பண்ணி விடுவாங்க, வந்து உட்காரு. சார் அதெல்லாம் வேண்டாம் சார், சொல்றத கேளுங்க. எதுவும் பேசக்கூடாது, ஓகே? அவங்களுக்கு உதவி செஞ்சுட்டு பதிலுக்கு அந்த உதவி வாங்கலைன்னா அது ரொம்ப தப்பாயிடும். ஓகேவா? உட்காரு. வேண்டாம் சார். வா உட்காரு. ஹலோ,
எந்திரி. நானா? நீதாம்மா. ஆமா. ஏமா மாப்பிள அவ்வளவு கெஞ்சிரார்ல, எந்திரிமா. நீ ஷார்ப்பியா நீ? ஏய் எந்திரி. அது எப்படி எல்லாம் நடிக்க போறா? எந்திரின்னு சொல்றேன். நந்தினி, நீ நல்லா கம்ஃபர்டபுளா உட்காரு. அப்படி போய் கம்ஃபர்டபுளா உட்காரு. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, இங்க வா. நீ உட்காரு, கீழே உட்காரு. இப்ப நீ உட்கார்லன்னு வெச்சுக்கோயேன், இங்க என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாது. தெரியும்ல என்ன பத்தி. உட்காரு, உட்காருடி. ஏய் ஹலோ, என்ன? ஏமா நீ ஏமா பொங்குற? உட்காரு, உட்காருன்னு சொன்ன. உட்காருமா. ஒரு காலுக்கு உங்க அக்கா பண்ணுவா, இன்னொரு காலுக்கு நீ தான் பண்ணணும், புரியுதா? உட்காரங்க. சொல்ற வரைக்கும் அங்க இருந்து அசைஞ்ச அவ்வளவுதான். ஐயோ, நான் சொன்னது என்னைக்குமே மாப்பிள்ள கேட்க மாட்டேன், ஆனா இன்னைக்குன்னு கேக்குறானே. இந்த மாதிரி ஒட்டு மொத்தமா சேர்த்து வச்சு என்ன செய்வாளே. நந்தினி, நல்லா உட்காரு. காலை மேல வச்சு உட்காரு. கால் எடுத்து மேல வை. வை. ஹலோ, உங்க அக்கா பண்ணு. ஏய் சூர்யா. ஏய் பண்ணு, இல்லன்னா தெரியும்ல என்ன பத்தி. பண்ணு. அண்ணா நீ என்ன பண்ற? பண்ணு. சார் வேண்டாம். சும்மா இப்ப நீ ஒழுங்கா இங்க பண்ணலன்னு வையேன், நான் என்ன பண்ணுவேனே தெரியாது. பண்ணு. நந்தினி, நீ கால வை. ஐயோ, நல்லா நல்லா அந்த விரல், அந்த கட்டை விரல் கிளீனா பெர்ஃபெக்ட்டா இருக்கணும். ஹலோ ஹலோ, அப்படியெல்லாம் இல்ல. உன் மடியில எடுத்து வச்சுக்கோ. மடியில காலை எடுத்து வச்சுக்கோன்னு சொன்னேன். சுமாரு. ஹலோ, சைலண்டா இருக்கணும், புரியுதா? இங்க 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 ஃப்ரண்ட்ல நல்லா க்ளீன் பண்ணு. பண்ணு. இங்க இங்க ப்ராப்பரா பண்ணு. நல்லா க்ளீன் பண்ணு. நான் வந்து செக் பண்ணுவேன். பெர்ஃபெக்ட்டா இருக்கணும். வெரி குட். இங்க பாரு நந்தினி, இந்த இப்ப நான் சொல்ற விஷயத்த நீ நல்லா மனசுல வச்சுக்கோ. இந்த வீட்ல யார் என்ன வேலை சொன்னாலும் நீ தாராளமா பண்ணு. ஹாப்பியா பண்ணிக்கோ, ஒரு பிரச்சனையும் இல்ல. ஆனா ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும் சொல்றேன். அவங்க அதே வேலைய பதிலுக்கு உனக்காக செஞ்சாகணும். ஓகே? அவ்வளவுதான், அவ்வளவுதான். ஓகே? ஏய் நல்லா பண்ணு. ஃப்ரண்ட்ல நான் வந்து செக் பண்ணுவேன். குட், வெரி குட். போறானா? தெய்வமே திரும்ப வராத. அக்கா முடிச்சிட்டு வரட்டும். நான் கீழே போய் சாப்பிட்டுருக்கேன். அடிவாங்க ஒரு தெம்பு வேணாமா? அம்மா வேண்டாம்மா. அம்மா வேண்டாம்மா. அம்மா அம்மா வேண்டாம்மா. நான் சொன்னது கேட்டுச்சோ? போயிட்டா? இவனை திடீர்னு எந்திரிச்சிட்டா? உங்களை ஆளு பாரு. ஆட ஏமா நானு? ஐயோ, அங்க போறதா இங்க போறதா? இங்க போனதான் சோறு கிடைக்கும். மாதிரி அடிவாங்க வந்துட்டு இருக்கமா? என்னடி, என்ன விஷயம்? ஐயோ அம்மா, அங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு தெரியுமா? அந்த சூர்யா என்ன பண்ணிட்டு இருக்கான்னு தெரியுமாமா? என்ன பண்றான்னு சொன்னா தானே தெரியும். ஐயோ அம்மா, அவ யாருமா? நம்ம தோட்டத்துல தென்னை மட்டை பொறுக்கிட்டு இருந்தவ, நம்ம வீசி எறிஞ்சு 5-10 பொறுக்கிட்டு இருந்தவ. அவ குடும்பமே நம்ம குடும்பத்தோட கால விழுந்து கிடந்தது. ஆனா இன்னைக்கு அவ கால நம்ம மாதவி அக்கா பிடிக்கிற மாதிரி ஆயிடுச்சுமா. என்னடி உளற? அவ கால எதுக்கு மாதவி பிடிக்கணும்? ஆமாமா, அதுவும் சும்மா இல்லம்மா. தரையில உட்காந்து அவளோட காலை எடுத்து தன்னோட மடி மேல வச்சுக்கிட்டு பெடிக்யூர் பண்ணி விடுறாமா. என்னடி பெடிக்யூர் பண்றாங்க? அவளுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? எதுக்கு இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கா? ஐயோ, எல்லாம் வேணா தானவா பண்ண போறா? எல்லாம் சூர்யாமா, எல்லாம் சூர்யா பண்ண வேலைதாமா. அக்கா அவளை கூப்பிட்டு அவளோட காலுக்கு பெடிக்யூர் பண்ணி விட சொன்னா. அதை இவன் பார்த்து தொலைச்சிட்டான். உடனே பதிலுக்கு நீ ஏன் பொண்டாட்டிக்கும் பண்ணி விடணும் அப்படின்னு அவ காலை பிடிக்க வச்சுட்டாமா.
சரி அவன் தான் அப்படி சொல்றான். இல்ல இதெல்லாம் தப்புன்னு ஒதுங்கி போலாம்லமா. அவளும் இதுதான் சாக்குன்னு ஹாயா என்ஜாய் பண்றாமா. அவ நம்ம வீட்டுக்குள்ள இருந்துகிட்டு நம்ம அக்காவே காலை பிடிக்க வச்சுட்டாமா. அவ எவ்வளவு பெரிய ஆளா இருப்பா. ஏற்கனவே ஹாஸ்பிட்டல் அக்காவை வச்சு ஒரு அறை விட்டா. மாலை போடுறேங்கிற சாக்குல எங்களை எல்லாம் அவ காலை பிடிக்க வச்சா. இப்போ அவ காலை அக்கா பிடிச்சு பெடிக்யூர் பண்ற லெவலுக்கு போயிடுச்சுமா. இனி எங்கெல்லாம் போதோ என்னெல்லாம் ஆக போதோமா. வாடி. எனக்கு ஒரு விஷயம் புரியல. எல்லா வேலையும் மத்தவங்களே செய்ய சொல்லிட்டா அப்புறம் இந்த வீட்டுல எனக்கு என்ன உரிமை இருக்குன்ற? உன் புருஷங்கிற அடையாளத்தோட அத்தைக்கு மருமகங்கிற அந்தஸ்தோட இந்த வீட்டுக்குள்ள நான் ஒருத்தர் எதுக்கு இருக்கேன்? நீ என்ன மரியாதையை வாங்கன்னு கூப்பிட்டு காலுக்கு பெடிக்யூர் பண்ணி விடுங்கன்னு சொல்லியிருந்தா பட்டாரு காலையே விட்டு பண்ணி விட்டுருக்க மாட்டான். நீ எதுக்கு நந்தினியை கூப்பிடணும்? அப்புறம் இந்த மாமனுக்கு இந்த வீட்டுல மரியாதை மரியாதை மரியாதை. எங்க நிலைமை புரியாம எதுவும் பேசிக்கிட்டு இருக்காதீங்க. வாயை முட்டிட்டு சும்மா இருங்க. இருந்தாலும் இந்த கொடுமையை நான் தட்டி கேட்டுதானே வாங்கணும். அது இல்ல மாதிரி சூர்யா தான் எப்ப வாய்ப்பு கிடைக்கும்னு அலைஞ்சு தெரிஞ்சிட்டு இருக்கான். நீ எதுக்கு தேவையில்லாம அங்க போய் தலை கொடுத்த? கடைசியில பேக் ஃபயர் ஆகி நீ அவ காலை பிடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு பாத்தியா? அதுக்கு தான் சொல்றேன், வேற ஒண்ணும் இல்ல. நீ அழுகாதம்மா, நீ அழுத எனக்கு மனசு தாக்காது, நான் அழுதுவேன். அத்தை எப்ப வந்தாங்க சொல்றேன்னு நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க அத்தை. வர வர இந்த வீட்டுக்கு யாரு வேலைக்காரி யாரு வீட்டாளுங்கன்னு எனக்கு தெரியவே மாட்டேங்குது அத்தை. அப்படி ஒரு அட்டகாசம், அப்படி ஒரு ஆட்டம். இதை இப்படியே விடுறதுல எந்த விதத்திலையும் உங்களுக்கு நல்லது இல்ல அத்தை, புரிஞ்சுக்குங்க. பாருங்க மாதவி கண்ணுல தண்ணி அருவி மாதிரி கொட்டுது. இதுக்கெல்லாம் யாரு காரணம்? அந்த நந்தினி. அவ விட்ட உங்களையே காலில் விழுவு. முடியாது முடியாது, அது எப்படி முடியாது. நீங்க சிங்கம் பச்சை கடிச்சிட மாட்டீங்க. ஆனா சூரிய அவ கைக்குள்ள போட்டுட்டு அவ என்ன வேணா பண்ணலாம் ட்ரை பண்ணுவான். அதான் சொல்ல வந்தத. எப்படி சமாளிச்சிட்டோம்? இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் நான் எப்படிமா இந்த வீட்டுல இருப்பேன்? எப்படிமா எல்லாரும் மோஜலையும் முழிப்பேன்? அவ என்ன பார்த்தா மனசுக்குள்ள நக்கலா சிரிப்பாள்லம்மா. எப்படி உன்னை என் கால பிடிக்க வச்ச பாத்தியா அப்படின்னு அவ எகத்தாலமா நினைச்சுப்பாள்லம்மா. அக்கா நீ வேறக்கா, அவ எதுக்கு மனசுக்குள்ள நினைக்கணும்? என்ன பயமா? கூப்பிட்டு வச்சு நேருக்கு நேராவே கிண்டல் பண்ணுவா. அந்த லெவல்ல இருக்கா இப்ப அவ. அம்மா பேசாம எனக்கும் என் புருஷனுக்கும் தனியா ஒரு வீடு பார்த்து கொடுத்துருங்கம்மா. நாங்க அங்கேயே தங்கி இருந்துக்கிறோம். பாக்குறதே பாக்குறீங்க, நல்ல 7வது 8வது மாடியா பாருங்க. அப்பதான் காத்திருக்கு கொஞ்சம் வராது. நீங்க கூட அப்பப்போ வந்து போலாம். ஏன் 20வது மாடியாவே பாப்போம், நாமளும் விளையாடுறதுக்கு வசதியா இருக்கும். மாதவி எதுக்கு தப்பு தப்பா பேசிட்டு இருக்க? இந்த வீட்டை விட்டு போறது நீயா இருக்க கூடாது, அவதான் போகணும். மா அவலாம் போக மாட்டாமா. கடைசி வரைக்கும் எங்கேயுமே போக மாட்டா. நாம தான் வாரத்துக்கு ஒருக்க 3 வாட்டி கூடி கூடி பேசிக்கணும். அதை தவிர வேற ஒண்ணுமே நடக்க போறதில்ல. ஆமாமா, எனக்கு அந்த நம்பிக்கையே போயிடுச்சுமா. அம்மா ரொம்ப அவமானமா இருக்குமா. மாதவி, உனக்கு இருக்கிற அவமானம், வருத்தம், வேதனை எல்லாமே எனக்கும் இருக்கு. அணைய போற விளக்கு பிரகாசமா எரியுதுன்னு நினைச்சுக்க. என்ன துணிச்சல்! அவளோட ஆட்டம் எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டுறேன், கவலைப்படாத. என்னம்மா தங்கச்சி, பேச்சே காணா? ஜெயிலுக்குள்ள மச்சான் என்ன பாடுபடுறாரோன்னு கவலைப்படுறியா? அதெல்லாம் அந்த மனுஷன் சமாளிச்சுக்குவாருன்னு. ஆனா அந்த 4 பேரை நம்பி நந்தினிய பழி வாங்க நினைச்சேன் பாரு, அவனுங்க சேர்ந்து சொதப்பிட்டானுங்க. அத நினைச்சாதான் எனக்கு மனசே ஆற மாட்டேங்குது. நீ முதல்ல என்கிட்ட கேட்டிருக்கணும். நீ எவனையோ நம்பி போன, அதுக்கான பலனை இப்ப அனுபவிச்சுதான் ஆகணும். ஒருத்தன் மட்டுமாவது தப்பிச்சானே, இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல. வக்கீல பார்த்தானுங்களா இல்லையா ஒரு தகவலும் தெரிய மாட்டேங்குது. ஏமா இப்படி குழம்பி போயிருக்கிற? போனை போட்டு பேசுமா. அட பேசுமாங்கறல்ல. அக்கா சொல்லுங்கக்கா. எங்கடா இருக்க? நான் சொன்னதை செஞ்சியா? வக்கீலுக்கு போன் பண்ணேன்க்கா. ஒரு இடத்துல என்ன வெயிட் பண்ண சொன்னாரு, வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்க்கா. டேய், நீ யார் கண்ணிலையும் பற்றக்கூடாது. முக்கியமா போலீஸ் கையில பிடிபற்றவே கூடாது, புரியுதா? சரிக்கா, நான் ஜாக்கிரதையா தான்க்கா இருக்கேன். ஒருவேளை நீ பிடிபட்டாலும் இந்த விஷயத்துல நான் சம்பந்தப்பட்டிருக்கிறத பத்தி மூச்சு கூட விடக்கூடாது. மீறி மூச்சு விட்ட
உன் உடம்புல மூச்சு இருக்காது பாத்துக்க. சேச்சா, நான் எப்படிக்கா உங்களை காட்டி கொடுப்பேன்? போலீஸ பத்தி உனக்கு தெரியும்ல, சந்தேகம் வந்தா அவங்க விதவிதமா விசாரிப்பாங்க. நான் சொல்லிதான் நீ நந்தினிய தூக்குனன்னு வாயே திறக்க கூடாது. சரிக்கா. டேய், அதுக்காக தாண்டா உங்களுக்கு லட்சமா கொட்டி கொடுத்துருக்கேன். நிச்சயமா மாட்ட மாட்டேன்க்கா. அக்கா, வக்கீல் என்ன காப்பாத்திடுவார்ல? அவரை சொன்னதை நீ செய்யணும். அவர் நேரா உன்னை கோர்ட்ல தான் சரண்டர் பண்ணுவாரு. உடனே உன்னை ஜாமீன்லயும் எடுத்துருவாரு. அக்கா, மத்த 3 பேரையும் புடிச்சிட்டாங்களேக்கா? அவனுங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியும்? நான் தான் செய்ய சொன்னேன்னு தெரியுமா? இல்லக்கா, நான் அந்த மாதிரிலாம் எதுவும் சொல்லல. குடோன்ல நிறைய போதைப் பொருளை புடிச்சிட்டாங்களேக்கா? அதுக்கும் நான் ஏற்பாடு பண்ணிருக்கேன். இந்த நேரத்துக்கு பொருள் எல்லாம் காலி பண்ணி வேற இடத்துக்கு மாத்திருப்பாங்க. நீ வக்கீல் சொல்றத மட்டும் தான் செய்யணும். புரிஞ்சுதா? சரிங்கக்கா. இவனுங்க பெரிய கொம்பனுங்க, பெரிய பெரிய வேலையெல்லாம் செஞ்சிருவானுங்கன்னு நினைச்சேன். அத நம்பி ஏற்பாடு பண்ண மொத்தத்தையும் கொட்டி கவுத்துட்டானுங்க. தங்கச்சி, வேட்டையாடுற வேலையா இருந்தா அதை சிங்கத்துக்கிட்ட கொடுக்கணும். இதே திருட்டு வேலையா இருந்தா அதை நரிக்கிட்ட கொடுக்கணும். நீ சிங்கம் நினைச்சு வேட்டையாடுற வேலைய ஒரு நரிக்கிட்ட கொடுத்து இப்ப ஏமாந்து நிக்கிற. தப்பு உன் பேர்ல தாம்மா. இங்க பாருங்க, கோவப்படுத்தல தங்கச்சி, நீ செஞ்ச தப்ப சொல்லி காட்டின, அவ்வளவுதான். என்னை நம்பி கூப்பிட்டுருக்கிற, உனக்கு உதவி செய்யாம இருப்பனா? என் புருஷனை ஜெயிலுக்கு அனுப்பிட்டா. ஊருக்குள்ள என் மானமே போச்சு. அந்த குடும்பத்தை சும்மாவே விடக்கூடாதுன்னு. என்ன செய்யணும்னு சொல்லுமா, நான் பாத்துக்கிறேன். சரி, இப்ப முத காரியமா நம்ம எங்க போயிட்டு இருக்கிறோம்? வேற எங்க? நம்ம பங்காளி சுந்தரவள்ளி வீட்டுக்கு தான். மொத்தமா அந்த குடும்பத்தை அழிக்கணும்னு. அது வரைக்கும் எனக்கு தூக்கம் கீக்கும் ஒண்ணுமே கிடையாது. அண்ணே, நீ மட்டும் என் கூட நில்லு. நாம எது வேணாலும் சாதிச்சிடலாம். ஏமா, அதுக்கு தானமா நான் வந்திருக்கேன். அந்த குடும்பம் அழிஞ்சதுன்னு வச்சுக்கமா. சந்தோஷமா இருமா.